தரையில் படுத்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தங்கத்துப்பின் தூவாய். தெய்வமே, எங்கள் கண்ணீரை நிறுத்துவதற்கு எனக்கு இப்போதாவது கருணை புரிகிறேன். ஜனவா, ஜனவா, ஏன் மௌனம்? எங்க மகாராணி? மகாராணி எங்க? ஜனவா எங்கே? எங்கே ஜனவா? என்ன பேசாமல் இருக்கு? மகாராஜா, பதற வேண்டாம். சந்தன குழம்பு சேற்றுடன் கலந்து விட்டது. அண்ணா, என்ன சொல்லுகிறேன்? நீங்கள் கொண்டு வந்த பச்சை கிளி உங்களை ஏமாத்தி விட்டது மகாராஜா. என்ன உளறல்? யாரிடம் பேசுகிறீர்கள் என்று தெரிகிறதா? அரசே, உங்கள் கோபத்தால் எங்கள் நிலைமை என்ன ஆகும் என்பது எங்களுக்கு நிச்சயமாய் தெரியும். இருந்தாலும் நம் மகாராணியை போல உங்களுக்கு துரோகம் செய்ய எங்களால் முடியும். என்ன துரோகமா? ஜெனோவாவா? என் ஜெனோவாவா? ஆம், நம் மதிப்பிற்குரிய மகாராணி தான் உயிரை காட்டிலும் சிறந்த மானத்தை இழந்து வேலைக்கார கிராதத்தோடு கல்லெழுத்துக் கொண்டு விட்டார்கள். என்ன? என்னை கொன்று விடுங்கள். எங்களுக்கு ஆபத்து ஏற்படுமே என்பதற்காக உண்மை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. உலக அபவாதத்தில் இருந்து உங்கள் மானத்தை காப்பாற்ற அவர்களை சிறையில் வைத்திருக்கிறேன். இதோ உங்கள் கல்யாண மோதிரம். இது உங்களுக்கு உண்மையை சொல்லும். என்ன? ஏன் மோதிரம்? இது உங்களுக்கு எப்படி கிடைத்தது? நம் மகாராணி காதல் ஞாபகமாக கொடுப்பார்களாம் இந்த கிராதகனுக்கு. ரோஹி, ஒரு பாவமும் அறியாதவன் நம்புங்கள். உண்மையா? கண்டா என்ன நிறுத்தாது? இழுத்துச் செல்லுங்கள். இந்த அநியாயக்காரர்களின் பேட்டை நம்பாதீர்கள். நான் ஒரு குற்றமும் செய்த அறிய இரவு விசாரியுங்கள். இவனால் ராணிக்கு குழந்தை வர வந்திருக்கிறது. விசாரிக்க வேண்டும். இதோ அரசர் வருகிறார். மூட்டில் விழிக்கார். இவளையும் இவருடைய குழந்தையும் மனித சஞ்சாரமே இல்லாத காலத்தை விட்டு விடுங்கள். அந்த நோய் காதூசை துண்ட துண்டமாக வைக்கிறீர்கள். மகாராஜா, மகாராஜா, நான் சொல்வதை கேளுங்க. உண்மையை கேளுங்க. உண்மையை கேளுங்க. பிரபு, அந்த வஞ்சகர்களின் வார்த்தைகளை நீங்கள் கூட நம்பிவிட்டீர்கள். நான் பிறந்த பரம்பரையின் கௌரவம், என் பரிசுத்தமான நடத்தையும் நீங்கள் அறியாததா? நீங்களே இப்படி சந்தேகப்பட்டால் இந்த பொன்னான் உலகத்துக்கு சொல்ல வேண்டுமா? தெய்வமே, இது சோதனை. என் விதிதான் இப்படி என்றால் உனக்குமா இந்த முடிவு ஏற்பட வேண்டும்? பிரபு, தெய்வத்தின் நீதி தாமதிக்கலாம். ஆனால் அது உண்மையை மட்டும் வெளிப்படுத்தாமல் போய்விடாது. அப்பா, நாம் நிரபராதிகள் என்பதை இப்போது நம்பாவிட்டாலும் ரத்தத்தால் எழுதும் இந்த எழுத்துக்களாவது
ஒரு காலத்தில் உன் தந்தையை நம்பிக்கை தீரும். கோலோவை உதறி தள்ளுவர்களின் கதி இதுதான் ஜெனோவா. அப்படியா? சரி, உன் கடைசி விருப்பம் என்ன சொல். நாய் நரிகளின் உதவி எந்த சமயத்திலும் யானை நாடுவதில்லையே. நீ ஒரு மனிதன் என்பது உண்மையானால் என் சுவாமி கடைசி முறை ஒரு தடவையாவது பார்த்து விட்டுச்சால் அனுமதி கொடு. பள்ளி அதுதானே முடியாது. துராத்மா, தாய்ப்பால் உண்டு தமக்கு தங்கையோடு நீ வளர்ந்திருந்தால் பெண்மையின் புனிதத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். இப்போதாவது என் போன்ற பெண்கள் வன் பெரு நெருப்பு, உன் போன்ற புனிதர்கள் அதை பற்ற முடியாது என்பதை நீ நன்றாக தெரிந்து. தெய்வமே, இந்த சரிகாரர்கள் கூட்டத்திலிருந்து அவரை நீதான் காப்பாற்ற வேண்டும். இதுதான் என் பிரார்த்தனை. என் சாவி வெற்றிக்கான துடிக்கும் கோலம் வருகிறேன். ஒவ்வொரு விசுவாச காதகனும் இனி உலகம் கோலம் என்று அழைக்கட்டும். கொண்டு செல்லுங்கள் அவளை. நடந்து நடந்து கைக்காலை சொல்லிவிட்டது. நேரமும் இருட்டிவிட்டது. நேரம் இடப்பாடு விட்டு போகலாமே. என்னமா, நாங்கள் மந்திரி விட்டு கேட்கிறதா இல்ல உங்க சொல்படி நடக்கிறதா? அப்பா, பிடியும் மின்னலுமா இருக்கிறது. இந்த காரியம் கை குழந்தையுடன் சம்பந்தமா என்ன செய்து தயவு செய்து இந்த இரவு மட்டும் எங்களுடன் இருந்து செல்லுங்கள். அம்மா, நாங்கள் அரசர் விட்டு மீற முடியாது. நாங்கள் போகிறோம். தெய்வமே, இதுவும் சோதனையா? மகாராஜா, என்ன சாப்பாடு தயாரா இருக்கிறது. எனக்கு ஒன்றும் வேண்டாம். மகாராஜா, மகாராஜா, என்ன கோலோ? நமது போர் வீரர்களின் நிலமானிய உத்தரவு மகாராஜா. தங்கள் கையொப்பம் தேவையில்லை. இந்த முன்றை மூலம் நீரை ஏற்றுக்கொள்ளும். மகாராஜா,
என்ன ராணுவ அணிவகுப்பு தங்கள் வருகைக்கு காத்திருக்கிறது மகாராஜா. அவசியமில்லை, இனி ராணுவ அணிவகுப்பே வேண்டாம். அரசே, பல வழக்குகள் தீர்ப்புக்காக தர்பாரில் காத்திருக்கிறது. நீரே தீர்ப்பு கூறிவிடும். அமைச்சரின் கடமை அதுதானே. ராணுவம், தீர்ப்பு, என்ன உலகம்! எங்கு பார்த்தாலும் மோசம், துரோகம். எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. மன்னார், 5 வருஷங்களுக்கு பின்னும் மன்னன் போக்கு மாற காணோமே. ஏன் மாற வேண்டும்? இதுதான் சரியான சந்தர்ப்பம். மற்றொரு விவாகத்திற்கு உடனே ஏற்பாடு செய்து விட வேண்டியதுதான். பிறகு எல்லாம் சரியாய்விடும். சரி, வரும் மனைவி நமக்கே உலவித்து விட்டால்? பெண்ணை தேர்ந்தெடுப்பது நாம் தானே. முதலில் நாம் சிப்ரத்தோவுக்கு விருந்து, கேளிக்கை, நடனம் முதலியவைகளில் இச்சை உண்டாகும்படி செய்ய வேண்டும். எப்படி? நாம் ஒரு பெரிய நடனத்திற்கு ஏற்பாடு செய்வோம். சரி, பிறகு எல்லாம் சொல்லுகிறேன். சரி. ஏன் இடையிலேயே எழுந்து வந்து விட்டீர்கள்? நடனம் கேட்கவில்லையா?
எனக்கு இந்த உலகமே பிடிக்கவில்லை. அண்ணா, உண்மை உயிருள்ள அளவு மறக்க மாட்டேன். இன்னும் ஒரு க்ஷணம் கூட தாமதிக்க கூடாது. ஆமா, என்ன இது? கோலம் நீயா? ஆம் மகாராஜா, எல்லாம் உங்கள் நன்மைக்குத்தான். கொண்டு செல்லுங்கள். மதிவாணர்களே, மக்களின் பிரதிநிதிகளே, என்னாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையை நீங்கள் எல்லாம் எப்படித்தான் தாங்கப் போகிறீர்களோ தெரியவில்லை. சேனாதிபதி நான், களம் பல கண்டவன், கலங்கா உள்ளம் படைத்தவன். நானே கலங்குகிறேன். என்ன நடந்தது? மன்னர் எங்கே? இருக்கிறார், நம் இதயம் கவர்ந்தவர். ஆனால் குடிமக்களே, இந்த கொனு மண்டபத்திலேதான் நமது கொற்றவனின் வெண்கல துணி கேட்கும். வீரர்கள் கிளம்புவர், விவேகிகள் வணங்குவர், வேந்தன் சிப்ரசோ வாழ்க என கோஷமிடுவர். ஆனால் அந்த கோமான் இன்று அண்ணா, அதற்கு மேல் அசைய மறுக்கிறது என் நாக்கு. மூடி மூடி வைத்து பயனில்லை கோலோ. பிறகு நமக்கும் மூளை குழம்பிவிடும். மூளை குழம்பிவிடும். அண்ணா, அந்த வார்த்தைகளை என் காதில் போடாதீர். எனக்கு மயக்கம் வருகிறது. இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்? சொல்ல முடியவில்லை அந்த சோக செய்தி. சீக்கிரம் சொல்லுங்கள், எங்கள் சித்தம் கலங்குகிறது. ஆம், சித்தம் கலங்கியே விட்டது சிப்ரசோ மகாராஜாவுக்கு. என்ன? ஆறாளும் வேந்தர் பைத்தியமாக மாறிவிட்டார். பைத்தியமா? ஆமாம், நம்மையெல்லாம் பைத்தியமாக மாற்றிவிட்டார். ஆட்சி நடத்த அரும் பெரும் ஆலோசனைகளை வழங்கியவர், அணிதே புரவி ஆட்பெரும் படை அத்தனையும் கட்டியாலும் திறமை படைத்தவர் இன்று மூளை கலங்கி இருக்கிறார். தீர்க்க முடியாத வியாதியா? திறமை படைத்த வைத்தியர்கள் கூறிவிட்டார்கள். தெய்வத்தாலும் ஆகாதன அறிவிக்கிறது ஆறுவடை சாஸ்திரம். இனி அடுத்து நடக்க வேண்டியது? அண்ணா, அவர்களையே கேட்போம். ஆம், அவையோர்களே, அரசன் இல்லாமல் அரசாங்கம் நடக்க முடியாது. அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். கோலோ, மக்கள் கூற மாட்டார்கள், மனம் கலங்கி இருக்கிறார்கள். நானே கூறுகிறேன். வேந்தனின் வியாதி கடவுளின் கிருபையால் விலகட்டும். அதுவரையில் தற்காலிகமாக இந்த தாரணியை ஆளும் பொறுப்பை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆளும் பொறுப்பா? நானா? அண்ணா, அரசரின் நிலை கண்டு நொந்து போயிருக்கிறேன். அமைதி வேண்டி குளிர் பிரதேசத்திற்கு செல்ல இருக்கிறேன். ராஜ்யபாரம் என்னால முடியாது. சொல்லக்கூடாது அப்படி. மக்கள் நம்மை நம்பி இருக்கிறார்கள். கோலோ, தயவு செய்யும். ஆண்டவன் மீது பாரத்தை போட்டு அரசாங்க சுமையை தூக்குகிறேன். நாங்கள் மன்னரை பார்க்க வேண்டும். ஐயோ, அந்த கொடுமையை நீங்களுமா பார்க்க வேண்டும்? எங்கள் கண்கள் தான் பாவம் செய்த கண்கள். முடியாது, இப்போதே பார்க்க வேண்டும். கோலோ, அவர்கள் ஆசையைத்தான் கெடுப்பானே. ஆபத்துக்கு இடமின்றி அரசரை பாதுகாப்போடு அழைத்து வர நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அண்ணா, இது என்ன அக்கிரமம்? ஐயோ, என்னால் இந்த கொடுமையை பார்க்க முடியவில்லையே. கோலோ, நீ ஏன் இன்னும் குருடாகாமல் இருக்கிறாய்? அண்ணா, அரச பெருந்தகை இப்படி அவமானப்படுத்தலாமா? கோலோ, கொதிக்கும் நெஞ்சம் உமக்கு மாத்திரமல்ல. பூனாரம் பூண்ட பூமான் இன்று இரும்பாரம் அணிந்து நிற்கும் இந்த காட்சியை காண வேண்டும் என்பது அந்த இறைவன் இட்ட கட்டளை. இறைவன் கட்டளை பார்த்தீர்களா? தெய்வத்தையே நிந்திக்கிறார். அபச்சாரம், அபச்சாரம்.
ஆண்டவனே மன்னித்துக் கொள். கோலோ, பயப்படாது. பைத்தியத்தில் உணர்வதெல்லாம் பாவமாகாது. யாருக்கு பைத்தியம்? உண்மத்தவர்களை உங்களுக்குத்தான் பைத்தியம். உங்கள் சூழ்ச்சியில் அடிமையாக கிடக்கும் இந்த ஜனக்கும்பலுக்கு தான் பைத்தியம். எனக்கா பைத்தியம்? எனக்கா பைத்தியம்? என்ன மகாராஜா, உங்களுக்கு பைத்தியம் இல்லையா? நீங்க தான் பைத்தியம். பதவியை கைப்பற்ற திட்டமிட்டிருக்கும் இந்த கொடியவர்களின் கொடுமைக்கு அடிமையாக இருக்கும் சுருட்டு மதிப்படுத்தவர்களே, நீங்க தான் பைத்தியம். நீங்க தான் பைத்தியம். இந்த நோயே இப்படித்தான் பார்ப்பவர்களை எல்லாம் பைத்தியமாக காட்டும். ராகசுதந்திரம் போதுமடா அதிகாரம். உள்ளநரி கூட்டத்தின் குடல் கிழிக்கும் கூட்டம் வேந்தன் சிப்ரசோவுடன் பேசுகிறாய் என்பது ஞாபகம் இருக்கட்டும். ஞாபகம்? அரசே, உண்மையில் உங்களுக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறதா? கோலோ, அரசருக்கு நினைவும் நிதானமும் இருக்கிறதா? அப்படியா? அரசே, என்னை தெரிகிறதா உங்களுக்கு? நன்றாக தெரிகிறது. வேகம் வாடாமல் பிற தேசத்தை சுருட்டிக் கொள்ளும் திருடர்களுக்கு தலைவன். ஞாபக சக்தியே இல்லை. ஞாபக சக்தி இருந்தால் ராணி ஜெனோவா கற்பிழந்தாள் என்று கூறி நாடு கடத்துவாரா? கள்ளக்காதலன் என்ற குற்றச்சாட்டுக்கு வேலைக்காரன் பலியாகி உயிரிழப்பானா? ஐயோ, சுய அறிவோடு சொல்லுகிறார் என்றுதான் நானும் அந்த பாபகாரியங்களுக்கு உடந்தையாக இருந்தேன். பொதுமக்களே, இவர்களின் போலிக்கூத்தை நீங்களும் நம்புகிறீர்களா? முதலில் நம்பவில்லை மகாராஜா. அதனால் தான் தங்களையே நேரில் அழைத்து வந்தோம். இப்போது அவர்கள் நம்புவது மட்டுமல்ல, உங்கள் நிலை கண்டு கண்ணீரும் சிந்துகிறார்கள். கண்ணீர் சிந்துவார்கள். நான் கட்டளையிட்ட நேரத்தில் களம் புகுந்து செந்நீரம் சிந்தினார்கள். வேலும் வாழும் உண்டாக்கி ரத்தக்கடலிலே பயங்கரமாக பேசிக்கொண்டு மிதந்து செல்லும் மண்டையோர்களை முத்தமிட்டபடி பயணம் நடத்தினார்கள். முறிந்த எலும்பு துண்டுகளையும் அழுந்த நரம்பு துகள்களையும் கண்டு முகாரி பாடாமல் முதுகு காட்டாமல் முன்னேற நீ என்று முரசு கொட்டினார்கள். எந்த நேரத்தில் எந்த பக்கமிருந்து ஈட்டி பாயுமோ எதையும் கணை பாயுமோ என்று சாவு முகட்டே வினாடிகளை கணக்கு பார்ப்பதும் வீரர்களுக்கு அழகில்லை என்ற போர்க்களத்து அரிச்சுவடியை தவறியும் மறந்து விடாமல் தடைபட கடந்து படைபட வென்றார்கள். மரணம் மாவீரனுக்கு தரப்படும் மலர்ச்செண்டு மங்கையின் இதழைவிட சுவையானது என்ற மனோபலத்தோடு படை நடத்தி செல்பவன், பராக்கிரமசாலி, பாராட்டுக்குரியவன், பாசறை காவியத்தை படித்து தேறியவன் என்றெல்லாம் சிப்பல்சோவுக்கு சிறப்பு பாயிரம் பாடினார்கள். ஐயோ, அவர்கள்தான் இன்று சித்தப்பிரமை கொண்டவன், பைத்தியக்காரன் என்றெல்லாம் சிந்து பாடுகிறார்கள். வீரசக்தியோடு உறவாடிய மக்கள் துரோக சக்திக்கு பலியாகிவிட்டார்கள். துன்மார்கள் சுற்றிவிடும் பம்பரங்களாகிவிட்டார்கள், பைத்தியங்களாகிவிட்டார்கள். போதுமன்னால் அழைத்து போகலாம். அரசர் என்ற மரியாதைக்கும் அறிவு தடுமாற்றம் என்ற காரணத்திற்கும் அளவுக்கு மீறிய வசமொழிகளை தாங்க மாட்டார்கள் மக்கள். மக்கள் நன்றி இல்லாத நரிக்கூட்டத்திற்கு பெயர் மக்கள். மகாராஜா, தங்களை அவிழ்த்து விடலாமா? ஆமாம், காம சகிக்கவில்லை. அவிழ்த்து விடுங்கள், அவிழ்த்து விடுங்கள், அவிழ்த்து விடுங்கள். துரோக மாளிகையின் தூண்களை வழி எதுவானார் என்ற விழி பதவியின் மேல் இருந்து மொழியிலே தேங்குழைத்து முடிவரைக்கு வந்த மூர்க்கர்களை, அவர்கள் முன் சரணடைந்த முட்டாள்களை உங்கள் அத்தனை பேருக்கு முடிவு கட்டுகிறேன். கல்லறை எழுப்புகிறேன். அந்த கல்லறையிலே ரத்த கண்ணீரால் எழுதி வைக்கிறேன், நன்றி மறந்த கூட்டம் என்று, நன்றி மறந்த கூட்டம் என்று. அழைத்து விடுங்கள். இந்த மாளிகை மயான பூமி ஆக்கினால் தான் என் மனம் குளிரும். அழைத்து விடுங்கள். வேண்டாம், அவிழ்த்து விட வேண்டாம். வேந்தருக்கு பைத்தியம் முற்றிவிட்டது. வேண்டாம், அழிக்க வேண்டாம். இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். கொண்டு செல்லுங்கள். ஏன் இருக்கிறீர்கள்? இடைக்கால மகாராஜா உத்தரவிடுகிறார். கொண்டு செல்லுங்கள் அந்த பைத்தியக்காரனை. விஷத்தை விட குடிவரனே, நான் பைத்தியக்காரன். நானா பைத்தியக்காரன்? சிப்பப்போ, நீ பைத்தியக்காரன். நீ பைத்தியக்காரன் தான். இறக்கமற்ற இந்த பைத்தியக்காரனை நம்பி இத்தனை நாள் நாட்டை பரிமாறித்த சிப்ரசோ, நீ பைத்தியக்காரன். நீ பைத்தியக்காரன். நீ பைத்தியக்காரன். விஞ்ஞான கிரீடம் செலுத்தவரே, நீ பைத்தியக்காரன். நீ பைத்தியக்காரன். பைத்தியக்கார அரசன் எதற்கு? ஒரு நாட்டின் நிர்வாகம் முட்டாளிடமாவது இருக்கலாம், ஆனால் பைத்தியக்காரனிடம் விட்டு வைக்கவே கூடாது. அவன் இருந்தாலும் நம் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதும் கஷ்டம். அதனால் தான் இந்த முடிவு. இந்த புண்ணிய கைங்கரியத்தை மந்திரி கோலோ செய்ய போகிறான். பிறகு அவனை நான் கொல்ல போகிறேன். இதை கேட்கவே பயமா இருக்கிறது. பயப்படாதே, இன்னும் கொஞ்ச நேரத்தில்
அந்த நயவஞ்சகன் கோலோவை தீர்த்தே விடுகிறேன். என்ன கோலா வஞ்சகனா? வஞ்சகன் மட்டுமல்ல, ராணியை பலாத்காரப்படுத்தியவன், வேண்டுமென்றே அவர்கள் மீது உபச்சார குற்றத்தை சுமத்தியவன். ராணி, கிராத்தூஸ், குழந்தை இவர்கள் மரணத்திற்கு காரணமாயிருந்தவன். அவன் ஒழிந்ததும் என் ஆசை பூர்த்தியாகிவிடும். சீக்கிரத்திலேயே என்னுடன் சிம்மாசனத்தில் உட்கார தயாராயிரும். நான் ராணியாக போகிறேனா? அதற்காக இப்பொழுதே ஆயத்தமாக இருக்க வேண்டுமாம். அப்படியே அன்னாஸ் நினைத்தது நிறைவேற்றி அரசனாகி அதற்கு பிறகு என்னை அங்கீகரிப்பான் என்பதுதான் என்ன நிச்சயம்? ஒருவேளை ஞானத்தின் மாய சிறப்புக்கு மயங்கிவிட்டால் 3 பேர் கொலைக்கு சம்பந்தமுள்ள இவன் எங்கள் 2 பேரில் ஒருத்தியின் ஆசைத்தானே உண்மையாக நிறைவேற்ற முடியும். துரோகம் செய்து பழக்கப்பட்ட இவன் இனி எந்த பழிப்பாவங்களை செய்வது கொலைப்பட போகிறான்?